சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதிமுகவை மீட்டெடுப்பதற்கு நீதிமன்றத்திடம் முறையிட்டுள்ளார் செங்கோட்டையன் அவர்கள். புதிய வழக்கு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக பல மாவட்ட செயலாளர்கள் இருப்பதாகவும், உடனடியாக பொதுக்குழுவை நடத்தி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் பொதுச் செயலாளராக நீடிக்கலாமா வேண்டாமா என்ற ஓட்டுக்களை எடுத்து அதில் யார் அதிகமாக கூறுகிறார்களோ, எடப்பாடி வேண்டாம் என்று கூறினால் அவரது பதவியை பறிக்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் பொதுச் செயலாளர் என்று அதிக அளவு ஓட்டுக்கள் வந்தால் அவரே பொதுச் செயலாளராக தொடரலாம் என்று மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். இந்த மனுவானது நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருப்பதாகவும், சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் செங்கோட்டையன் அவர்கள் கட்சியிலிருந்து முழுமையாக நீக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களது செயல்பாடுகள் அனைத்தும் மக்களை மோசமான நிலைமைக்கு மாற்றுவதாகவும், பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுவதன் காரணமாகவும், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை பொறுப்பில் இருந்தால் அதிமுக வெற்றியடைவது கடினம் என்ற அனைத்து உண்மைகளையும் எடுத்து கூறி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவியை பறிப்பதற்கான முடிவுகளை தற்பொழுது ஓபிஎஸ்ஸின் அணியினர்கள் முன்வந்துள்ளனர். மேலும் செங்கோட்டையனிடம் பல நிர்வாகிகள் தொலைபேசியில் ரகசியமாக பேசி வருவதாகவும், நாங்கள் கூடிய விரைவில் அதிமுகவிலிருந்து விலகிவிடுவோம் என்றும் தெரிவித்திருப்பதாகவும், எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக உங்களுக்கு நாங்கள் எப்பொழுதுமே உறுதுணையாக இருப்போம், எப்படியாவது பொதுக்குழுவை நடத்துவதற்கான முயற்சியை மேற்கொள்ளுங்கள் என்று செங்கோட்டையனிடமும் ஓபிஎஸ்ஸிடமும் அதிமுகவின் எம்எல்ஏக்களும் மாவட்ட செயலாளர்களும் தொலைபேசியில் பேசியுள்ளதாக தகவல்கள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் வருவதற்கு இன்னும் 6 மாதங்கள் தான் இருக்கிறது. தமிழகத்தில் திமுகவின் மீது மக்கள் அதிருப்தியில் இருக்கக்கூடிய இந்த வேளையில் சரியாக அதை பயன்படுத்தி அதிமுக ஆட்சியை அமைக்க வேண்டும். அப்படி ஆட்சியை அமைத்தால் மட்டும்தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றியடைய முடியும். இல்லை என்றால் தோல்விதான் என்று செங்கோட்டையன் அவர்கள் கூறியுள்ளது சரியா தவறா என்பதை கூறுங்கள்.